நைட்டு அப்படியே டயர்டா போய் அப்படியே படுத்துறாதீங்க. கொஞ்ச நேரம் பாபாவ நெனச்சுட்டு படுங்க. ஏன்னா நைட்டு பாபாவ நெனச்சுட்டு படுத்தாதான், காலையில எழுந்த உடனே பாபா ஞாபகம் வரும். இவ்ளோ சொல்லி கூட, "பாபா நான் உன்ன மறந்துட்டேன்னு" நம்மகிட்டயே சொல்றீங்க. மாயா தான் மறக்க வைக்குது. சாத்த இப்ப சண்டை உங்களுக்கும் மாயாவுக்கும். அதுக்கப்புறம் அரை கல்பம் நீங்க மாயா உங்ககிட்டயே வராது. ராஜ்யம் நடக்கும். மாயா ஜீத். மாயா ஜீத்தே ஜெகத் ஜீத். நாள் ஆக ஆக சயின்ஸ் நெறைய சுகம் குடுக்கக்கூடிய பொருள கண்டுபிடிக்குது. இந்த ஹெலிகாப்டர்ல போறாங்க. அல்ப கால சுகம் கிடைக்குது. ஹெலிகாப்டர் திடீர்னு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ வந்து என்ன ஆயிடுது? போறவங்க எல்லாமே இறந்து போயிடுறாங்க. துக்கமா இருக்கு. சக்தியுகத்துல புஷ்ப விமானத்துக்கு ஆக்சிடென்ட்டே ஆகாது. குழந்தைங்க ஓட்டுனா கூட ஆக்சிடென்ட் ஆகாது. அதனால இங்க இருக்கிற விஷயம்லாம் வந்து அல்ப கால சுகம் தான். எப்படி இருந்தாலும் ஃபைனல் இருக்கு பாருங்க. சயின்ஸ். அது சயின்ஸ்னால தான் அந்த ஃபைனல். சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த பொருள்னால தான் ஃபைனல் நடக்க போகுது. மகா வினாஷ். அவங்க சயின்ஸ் மூலமா அழிக்கிற காரியம் செய்றாங்க. நீங்க சைலன்ஸ் மூலமா ஆக்கப்பூர்வமான காரியம் செய்ய போறீங்க. அப்பாவை நினைங்க, உங்க வியாதியெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படின்றாரு. வியாதி அற்றவரா ஆகிடலாம். இல்லையா? அதனால நீங்க வந்து ரொம்ப மனசு ஃபீலிங்ஸ்லாம் வராதீங்க. மனச போட்டு உடைச்சுக்காதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. மாயாவுக்கும் உங்களுக்கும் ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு. எந்த ரதத்துல சிவன் வந்திருக்கிறாரோ, அவரு எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் மார்க். நீங்க காப்பி கூட அடிக்கலாம். பர்மிஷன் நம்ம டீச்சர் பாத்தீங்களா? அப்படியே இந்த அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி பிரம்மா பாபாவை அப்படியே காப்பி பண்ணுங்க. அதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாரு. காப்பி பண்ணுங்க. ஏன்னா அவர் எல்லாத்துலயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் வாங்கி இருக்கிறாரு. இந்த 0 மார்க் 20, 30 மார்க் வாங்குறாங்களே, அவங்களெல்லாம் காப்பி பண்ணிடாதீங்க. காப்பி அடிக்கிறீங்க. 100 மார்க் வாங்குறவங்கள பார்த்து காப்பி அடிங்க. சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்கள. அவங்க என்ன பண்றாங்க? இவங்க அமிர்தவேளை எழுந்தாங்களா? எழுந்துக்கலையா? கூட இருக்கிறவங்கள பார்த்து காப்பி அடிச்சிடாதீங்க. யாரை பார்த்து காப்பி அடிங்க? 100 மார்க் வாங்கினவரை பார்த்து காப்பி அடிங்க. அதனால பிரம்மா பாபா மட்டும் சென்டம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்களும் பக்கத்துல வந்துட்டாங்க அவங்க. அதனால அவங்க பார்த்து கூட காப்பி அடிக்கலாம். ஆனா வந்து ஃபெயில் ஆகுறவங்கள பார்த்து காப்பி அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? ம்? சிலருடைய நடை உடை பாவனையிலே தெரியும் இவங்க பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களான்னு. அவங்கள காப்பி பண்ணலாமா? பாபா சொல்றாரு எக்ஸாம்பிள் குமாரகா, இந்த குல்சார் தாதி, குமாரகா, பிரகாஷ் மணி தாதி, இவங்கள கூட நீ காப்பி பண்ணலாம் அப்படின்றாரு. அவங்கெல்லாம் வந்து பாபா மாதிரி பாப் சமான ஆத்மாக்கள். அப்பவே சொல்றாரு இவங்க குமாரகா தாதியில பின்னாடி வெற்றி அடைஞ்சிடுவாங்க. பிரகாஷ் மணி தாதி சரீரம் விட்ட பிறகும் ஃபர்ஸ்ட் போகும் மெசேஜ். பிரகாஷ் மணி தாதி தர்மராஜ்புரிக்கு என்ட்ராவாங்க. என்ட்ரானா தர்மராஜ் எழுந்து நின்று சல்யூட் அடிப்பாராம் பிரகாஷ் மணி தாதிக்கு. அதான் ஃபர்ஸ்ட் போகும் மெசேஜ். தாதி அந்த மாதிரி நிறைய பேரை தனக்கு சமமா மாத்திருக்காங்க. அதனால குழந்தைகளாகி நீங்கள் புத்தியில ஒண்ணு வச்சுக்கோங்க. இது குட்டிக்காரன விளையாட்டு. எல்லாரும் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும்.